நிலா எப்படியாவது சோழன் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணன் நிலாவோட அப்பா எப்படியாவது நிலாவை திருவண்ணாமலைக்கு கூட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. விறுவிறுப்பான கதைக்களம் வாங்க பார்க்கலாம். நிலாவோட அப்பா நிலா கிட்ட நாளைக்கு நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குப்பா, சென்னையில் இருக்கலான்னு சொல்லி தானே நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இல்லைம்மா, அண்ணன் ஊருக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் விஷயமா ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நிலாவை கூப்பிட்றாங்க. இல்லைப்பா, நான் இங்கே நிறைய டீல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு ப்ராஜெக்ட்லாம் நிறைய பண்ணணும், நேரில் தான் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், அங்கேருந்து எப்படிப்பா நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. நீங்கள் பிஸ்னஸ் விஷயமாக தானே போகிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் சோழன் வீட்டில் இருந்துக்கிடுறேன். நீ உடனே நிலாவோட அப்பாவுக்கு கோபம் வருது. நீ எந்த அடிப்படையில் சோழன் வீட்டில் போய் இருப்பேங்க, உங்கள் 2 பேருக்கு தான் இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி கோவமாக நாளைக்கு நம்ம திருவண்ணாமலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நிலா நிலாவோட அம்மா கிட்ட, ஏம்மா இப்படி அப்பா பேசுகிறாங்க, இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க, நம்ம இங்கே இருக்கிறேன்னு சொல்லி தானே நீங்கள் என்ன இங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தேனு சொல்கிறாங்க, நீ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, நாங்கள் எல்லாத்தையுமே அனுசரித்து தானே போகிறோம், நீ எதுக்கு இப்படி பண்ணுற, நாங்கள் 2 நாளைக்கு தானே கூப்பிடுறோம், வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நிலா கிட்ட சொல்கிறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. தேனு போயிருந்தாங்க. அமைதியாக கொஞ்ச நேரம் சோபா செட்டில் இருந்துட்டு நிலா அவங்க அண்ணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க அண்ணிக்கு ஃபோன் அடித்து, அண்ணி இப்படி அண்ணன் ஊருக்கு கிளம்புறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க அண்ணிக்கு இந்த பிளான்லாம் தெரியாமல் அவங்க, இல்லை அண்ணன் திருவண்ணாமலையில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே நிலாவுக்கு எல்லா கதையும் புரிய வருது. இவங்க நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க, அங்கே கூட்டு போய் இன்னொருத்தங்க கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு பார்க்குறாங்க, மறுபடியும் இவங்கக்கிட்ட நம்ம மாட்டக்கூடாது, எப்படியாவது இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அப்பவும் பார்த்து நிலாவோட அப்பாவும் அம்மாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை நிலா ஒட்டு கேட்டிருந்தாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இவளை எப்படியாவது திருவண்ணாமலைக்கு கூட்டு போயிடணும், வரலன்னு சொன்னால் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி தேனு கேட்கும்போது, கையை காலை கெட்டியாவது அவளை கூட்டு போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலாவோட அப்பாவோட உண்மையான முகம் தெரிஞ்ச நிலா சோழனுக்கு ஃபோன் அடித்து என்னை கூட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. மறுபடியும் நிலாவும் சோழனும் ஓடி போகிறாங்க. உடனே மனோகர் கோவப்பட்டு சோழன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. போலீஸ் வீட்டுக்கு சோழனை பிடிச்சிட்டு போவாங்க. அப்போ அங்கே போய் ஸ்டேஷனில் போய் என்ன விஷயம், எதுக்காக பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு எல்லாரும் போய் கேட்கும்போது, அவங்க பொண்ணை நீங்கள் கடத்திட்டு வந்துட்டீங்களாம்ல, அதனால அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சாமல், எதுக்கு மறுபடியும் போய் அவளை இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க போகிறாங்க. உடனே நிலா சொல்லுவாங்க, ஆல்ரெடி எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு தான், ஆனால் இப்போ நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அதனால நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. இதுதான் வரப்போகிற எபிசோடில் நடக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்?